மாணவர்களே வணக்கம். இன்றைய தினம் தரம் 11 தகவல் தொடர்பாடல் தொல்பவியல் பாடத்திலுள்ள அலகு 1 பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்நிரல்களை எழுதுதல் என்ற பாடத்திலுள்ள பஸ்கல் மொழி பற்றின பாடத்தின் ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். இங்கு கணனி மொழி ஒரு அறிமுகம், கணனி மொழி பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதைத் தொடர்ந்து இங்கு பயன்படுத்தப்படும் மொழிபெயர்ப்பி, கணனி மொழியில் என்னென்ன மொழிபெயர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அது பற்றின விளக்கங்களை தெளிவாக பார்க்கலாம். இப்போ மொழி என்று சொன்னால் என்ன? மொழி ஏன் உருவாக்கப்படுகின்றது? ஒருவர் இன்னொருவரிடம் தொடர்பாடலை மேற்கொள்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது மொழி. இப்போ நாங்கள் கதைக்கிறோம் என்றால் ஒரு நம்ம நாங்கள் கதைக்கிறது இன்னொருத்தருக்கு விளங்க வேணும் என்று சொன்னால் ஒரு மொழி ஒன்று தேவை. மொழி மூலம்தான் நாங்கள் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மனிதனின் தேவைகளிற்காக உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் மொழிகள் தான் மனித மொழிகள் என்று சொல்கிறது. மனித மொழிகள் என்றால் இப்போ உதாரணமாக நாங்கள் கதைக்கிற தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, மலையாளம், ஹிந்தி அப்படி நிறைய மொழிகள் இருக்குது. ஏறத்தாழ 6500க்கும் மேற்பட்ட மனித மொழிகள் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவை இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் கணனி மொழி. இப்போ மனிதனினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை புரிந்து கொண்டு கணனி செயற்படுவதற்கு அல்லது மனிதன் கணனியுடன் தொடர்பாடலை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் மொழிகள்தான் கணனி மொழிகள் அல்லது கணனி செயலாக்க மொழிகள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் கணனி மொழி என்றால் என்னாண்டு. அதாவது மனிதனினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை விளங்கி கொண்டு கணனி செயற்படுவதற்கு அல்லது மனிதன் கணனியுடன் தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு, மனிதன் கணனியுடன் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் மொழிகள் தான் எவ்வாறு அழைக்கப்படும்? கணனி மொழிகள் என்று அழைக்கப்படும். சரியோ? அடுத்ததாக பார்ப்போம் கணனி மொழி உருவாகிய கணனி உருவாகிக்குள்ள ஒரு மொழி பயன்படுத்தப்பட்டது. அப்போ கணனி உருவாகிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன? கணனியில் பயன்படுத்தப்பட்ட மொழி இயந்திர மொழி. இந்த இயந்திர மொழி மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் கணனி உருவாகிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது பைனரி கோடை கொண்டதாக இருக்கும். அதாவது 0, 1 ஆகிய 2 டிஜிட்ஸை எடுக்கும் ஒரு அது ரெண்டும் தான் கணனியினால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இயந்திர மொழி. இயந்திர மொழியை அடுத்ததாக ஒருங்கு சேர்ப்பி மொழி அசம்பிளி லாங்குவேஜ் என்றது உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இது இங்கு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டது. சில சொற்கள், குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கணனி மொழியாக இருந்தது. ஒருங்கு சேர்ப்பு மொழியை கணனியினால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கணனியினால் விளங்கி கொள்ளக்கூடிய மொழி எது? இயந்திர மொழி. அப்போ இயந்திர மொழியில் இருந்தால் தான் கணனிக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் தமிழர்கள் என்றால் தமிழில் பேசினால்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஹிந்தியில் பேசினால் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதை மாதிரி கணனினால் விளங்கி கொள்ளக்கூடிய மொழி என்ன? இயந்திர மொழி. அப்போ இயந்திர மொழி எந்த மொழியாக இருந்தாலும் கணனி இயந்திர மொழியாக மாற்றித்தான் விளங்கி கொள்ளும். சரியோ? அப்போ ஒருங்கு சேர்ப்பு மொழியையும் நாங்கள் என்னவா மாற்ற வேணும்? இயந்திர மொழியாக மாற்றினால்தான் கணனியினால் அதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருங்கு சேர்ப்பி மொழியானது ஒருங்கு சேர்ப்பி என்ற ஒரு மொழிபெயர்ப்பி மூலம் அசெம்பிளர்ன்னு சொல்கிறது. அந்த மொழிபெயர்ப்பி மூலம்தான் இயந்திர மொழியாக மாற்றப்பட்டு கணனியினால் விளங்கி கொள்ளக்கூடியதாக மாற்றப்படுகின்றது. சரியோ? அதனை அடுத்து இப்போ முதலாவதாக இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக அசெம்பிளி லாங்குவேஜ் ஒருங்கு சேர்ப்பி மொழி பயன்படுத்தப்பட்டது. இறுதியாகத்தான் என்ன மொழி பயன்படுத்தப்பட்டது? உயர்மட்ட கணனி மொழிகள் உருவாக்கப்பட்டது. இறுதியாக இப்போ தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற கணனி மொழிகள் என்ன? உயர்மட்ட கணனி மொழிகளாக இருக்கும். அதாவது ஹை லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், ஹை லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட கணனி மொழிகள் தான் தற்போது பயன்படுத்தப்படுது. இப்போ அந்த உயர்மட்ட கணனி மொழிகள் தான் தற்காலத்தில்
பயன்படுத்தப்படும் கணனி மொழியாக உள்ளது. இப்போ ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட கணனி மொழிகள் உண்டு. இவை மனிதனினால் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மனிதனால் விளங்கி கொள்ளக்கூடிய ஆங்கில சொற்பதங்களை உள்ளடக்கியதாக இது காணப்படுகின்றது. அதனால் மனிதனினால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளையும் கணனியினால் நேரடியாக விளங்கி கொள்ள முடியுமா? இல்லை. அதுவும் என்ன இயந்திர மொழியாக மாற்றப்பட்டால்தான் உயர்மட்ட கணனி மொழியும் கணனியினால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை உயர்மட்ட கணனி மொழி செய்நிரல்கள் மொழிபெயர்ப்பிகள் மூலம் இயந்திர மொழியாக மாற்றப்பட்டு தான் கணனியினால் விளங்கி கொள்ள கூடியதாக இருக்கும். அப்போ மொழிபெயர்ப்பிகள் என்றால் என்ன? 2 வகையான மொழிபெயர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று வரிமொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் என்று சொல்கிறது, 2வது தொகுப்பி கம்பைலர் என்று சொல்கிறது. அப்போ முதலாவது வரிமொழி மாற்றி என்றால் என்ன என்று பார்த்தோமென்றால், இப்போ உயர்மட்ட கணனி மொழியில் நாம் எழுதிய செய்நிரல்களின் ஒவ்வொரு வரிகளையும், இப்போ ஒவ்வொரு வரியாக எழுதுவோம், நிறைய வரிகள் எழுதுவோம் செய்நிரல்கள், அந்த ஒவ்வொரு செய்நிரல்களின் ஒவ்வொரு வரிகளையும் தனித்தனியாக வாசித்து மொழிபெயர்ப்பது தான் எவ்வாறு அழைக்கப்படும். அந்த மொழிபெயர்ப்பி தான் வரிமொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் என்று சொல்கிறது. அடுத்த 2வது பார்த்தோமென்றால் தொகுப்பி கம்பைலர். அது உயர்மட்ட கணனி மொழியில் எழுதப்படும் செய்நிரல்களை முழுமையாக வாசித்து மொழிபெயர்க்கும். இப்போ முழு செய்நிரல்களையும் வாசித்து, நாங்கள் ஒரு செய்நிரல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுகிறோம் கோடிங் என்றால், அது அவ்வளோத்தையும் வாசித்து அதை அப்படியே ஒன்றடியாக இயந்திர மொழியாக மாற்றுது. இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளில் சிலது வரிமொழி மாற்றி மூலமும் சிலது தொகுப்பி மூலமும் மொழிபெயர்க்கப்படுகிறது. எவ்வகையான மொழிபெயர்ப்பி என்பது அந்த உயர்மட்ட கணனி மொழி உருவாக்கப்படும் போது தான் அந்த உருவாக்குபவர்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது. சரியோ? இப்போ நாங்கள் தீர்மானிக்க இயலாது கம்பைலரை பாவிக்கிறதா இன்டர்பிரிட்டரை பாவிக்கிறதா என்று நாங்கள் யூசரோ டெவலப்பரோ தீர்மானிக்க முடியாது. அது உருவாக்கப்படும் போது அந்த யார் உருவாக்கினமோ அவைகளால் தான் அது தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளுக்கு பல உதாரணங்கள் உண்டு. இப்போ முதலில் உருவாக்கப்பட்ட உயர்மட்ட கணனி மொழி தான் ஃபோர்ட்ரன். நீங்கள் 10ஆம் ஆண்டில் இது பற்றி அறிந்திருப்பீர்கள். ஃபோர்ட்ரன் என்று சொல்கிறது. இதுன்ற விரிவு ஃபர்மியூலா டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்கிறது. இது 1957ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது தற்காலத்திலும் கணித வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது முதல் உருவாக்கப்பட்டாலும் தற்காலத்தில் கணித வேலைகளுக்காக தற்காலத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு உயர்மட்ட கணனி மொழியாகும். இவை தவிர நிறைய உயர்மட்ட கணனி மொழிகள் உண்டு. இப்போ நீங்கள் படிக்க போகிற பெஸ்கேல் என்றது ஒரு உயர்மட்ட கணனி மொழி. C++, C#, விஷுவல் பேசிக், VB, பைத்தான், ஜாவா, பேர்ல் என்று சொல்லி நிறைய உயர்மட்ட கணனி மொழிகள் உண்டு. சரியோ? இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கணனி மொழி பற்றிய ஒரு அறிமுகம் ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பெஸ்கேல் கணனி மொழி பற்றிய அறிமுகம், பெஸ்கேல் கணனி மொழியை எமது கணனியில் எப்படி நிறுவுறது, அதை இன்ஸ்டால் பண்ணுறது, செய்நிரல்களில் பயன்படுத்தப்படும் மாறிலி, தரவு வகை ஆகியன பற்றி ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி.